இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் செய்தியை கேட்டு நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே தேவன் வரும் நாட்களிலே உங்களை அதிசயமான பாதையிலே நடத்துவார். இந்த நாளின் செய்திக்காக நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் மட்டும். இங்கே நாம் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். இங்கே தேவன் தன் சீஷர்களை அவர் அழைத்து, நீங்கள் படகில் ஏறி அப்புறத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த சீஷர்களும் அக்கறைக்கு அவர்கள் செல்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, 3ஆம் 4ஆம் ஜாமத்திலே அவர்கள் ஒரு பெரும் புயலை, ஒரு கொந்தளிப்பை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் அழிந்து விடுவோம் என்று எண்ணியிருக்கலாம். ஆனாலும் அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே தேவன் அங்கே வந்தார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த சம்பவங்களுக்கு முன்பதாகவே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இந்த வசனத்திலே நான் உங்களுக்கு இன்று சொல்ல வேண்டிய காரியம், தேவன் நமக்காக அவருடைய கண்களை பதித்து வைக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் ஒரு கருசனை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். நம்ம எண்ணங்களை அவர் அறிந்த தேவனாய் காணப்படுகிறார். நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை வளர்த்து விடுகிறவராய் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, நமக்காக அவர் அனுமதியும் கட்டளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பகுதியின் முன் பகுதியிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, வசனத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே தேவன் அங்கே காணப்பட்ட 5000 பேருக்கு அவர் 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் கொண்டு அத்தனை பேரையும் போஷித்த ஒரு அற்புதத்தை நாம் வாசிக்கலாம். ஆனால் அந்த அற்புதத்திற்கு பின்பகுதியிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அதே யோவானின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14-15 இந்த சம்பவங்கள் மீண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சம்பவங்கள் முடிந்த பிறகோ தேவன் ஜனங்களின் எண்ணங்களை அறிந்தவராய் காணப்பட்டார். நாம் பல வேளையிலே நாம் யோசிப்பதில்லை, தேவன் என்னை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார் என்று, தேவன் நம்ம எண்ணங்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நம் பல வேளையில சிந்திக்காததினால் நாம் முறுமுறுக்கிறவர்கள், நம் கண்ணீர் விடுகிறவர்கள், நம் சோர்ந்து போகிறவர்களாய் நிற்கிறோம். ஆனால் இந்த பகுதியிலே தேவன் நம் எண்ணங்களை அறிந்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கலாம். இதுதான் முதலாவது காரியம். அங்கே காணப்பட்ட ஜனங்களும் அவர்கள் கூடி வந்து அந்த அற்புதத்தை அவர்கள் ருசித்த பிறகு, அந்த உணவை அவர்கள் சாப்பிட்ட பிறகு, இந்த தேவன் இவ்வளவு அற்புதம், இந்த மனுஷன் இவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறாரே, இவர்தான் நிச்சயமாகவே ராஜாவாய் அபிஷேகிக்கப்பட வேண்டும், இவர் தான் வரப்போகிற மெசியாவா இருப்பாரோ என்று எண்ணினார்கள். அவர் எப்படியாவது அன்று ராஜாவாய் முடிசூட்டப்பட வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் அந்த எண்ணங்களை அவர் அறிந்தவராய் காணப்பட்டார். அவர் ஏன் எண்ணங்களை அறிந்தவராய் காணப்பட்டார் என்று சொன்னால், அந்நாட்களில் அவர் அத்தனை அற்புதங்கள், அத்தனை உபதேசங்கள் நம் வேதத்திலே பார்க்கிறோம். ஜனங்களை மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பினார். இத்தனை அற்புதத்தை செய்தவரை நிச்சயமாகவே மனிதர் கனப்படுத்த வேண்டும், ராஜாவாய் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவர் அதற்கு ஈடு கொடுத்திருக்கலாம். ஆனால் அவருடைய எண்ணத்திலோ, என்னுடைய பிதா எந்த நோக்கத்தோடு என்னை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறாரோ அவருடைய சித்தத்தை நிச்சயமாகவே நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் உறுதியாய் நிலைநிற்றவராய் காணப்பட்டார். அவர் அந்த ஜனங்களின் எண்ணங்களை அறிந்தது நிமித்தம் இந்த சீஷர்களும் அவர்களுக்குள் கலந்து இந்த காரியத்தை செய்து விடுவார்கள். இந்த சீஷர்களை அவர் பிரித்தெடுத்து அவர்கள் விசுவாச வீரராய் நின்று அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு இந்த அவருடைய வேலை இந்த பூலோகத்தில் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதன் நிமித்தம் அந்த எண்ணங்களை அறிந்த இயேசு இந்த சீஷர்களை, நீங்கள் அக்கறைக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய எண்ணங்களையும் தேவன் அறிந்திருக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் பல வேளையிலே தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்ம அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறவர் என்று நாம் உணராததினால் நாம் கண் கலங்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இன்று சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லுங்கள். பல வேளையிலே ஒரு மனுஷன் மூலம்
நமக்கு ஒரு உயர்வு வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் அந்த உயர்வை தேடி செல்கிறவர்களாய் இருப்பவர்கள் உண்டு அநேகர். ஆனால் இந்த நாட்களிலே இயேசுவோட வாழ்க்கையிலே நம் வசனத்திலே பார்த்தது போல அவர் பிதாவின் சித்தத்தில் அல்லாமல் அவர் ராஜாவாக விரும்பவில்லை. நாம் தேவனுடைய சித்தத்திற்கு தேவன் எப்படி நம்மை நடத்துகிறாரோ அந்த பாதையிலே நடத்த நாம் பிரயாசப்பட வேண்டும். நமக்கு மனுஷன் மூலம் ஒரு உயர்வு, மனுஷன் நம்மை கனப்படுத்துகிறார் என்று சொல்லி நம் கால்கள் இடருக்குள் செல்லாதபடி நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இந்த நாட்களில் காணப்பட வேண்டும். முதலாவது காரியம், தேவன் நாம் எண்ணங்களை அறிந்த தேவன், நாம் அவருக்கு இன்று ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருப்போம். இதுதான் முதல் காரியம். இரண்டாவது காரியம், நீங்கள் அதே வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மத்தேயின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே இங்கே சீஷர்கள் அக்கறைக்கு செல்லும் பொழுது அந்த இரவு பகுதியிலே அவர்கள் அந்த கொந்தளிப்பை சந்தித்தவர்களாய் காணப்பட்டார்கள். புயல் காற்று அந்த படகுகளை மோதினதாய் காணப்பட்டது. ஆம் அருமையானவர்களே, அவர்கள் அந்த நடுஜாமத்திலே சந்தித்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் நிச்சயமாகவே அலறி கொண்டிருந்திருப்பார்கள், ஐயோ என்ன ஆகும் என்று சொல்லி. நம் வாழ்க்கையின் பயணத்திலும் இப்படிப்பட்ட புயல் காற்றுகளையும் புயல் கொந்தளிப்புகளையும் அநேக முறை நாம் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த புயல் காற்றிலும் கொந்தளிப்பும் சிக்கி தவிக்கும் பொழுது நமக்குள் வர வேண்டிய எண்ணம், ஆண்டவரே நீர் அல்லவா இதை எனக்கு அனுமதித்தீர் என்று சொல்லி. பல வேளையிலே நாம் தேவனுக்கு பயந்தவர்கள் தான் ஜெபிக்கிறோம், நாம் வேத வாசிக்கிறோம், ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்கிறோம், தேவனுக்கு பிரியமான காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் தான். ஆனால் நமக்கு என்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது இது பிசாசால் கொண்டு வர பிரச்சனை, இது பிசாசால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நம் புயலுக்குள் சிக்கி தவிக்கிறவர்களா இருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் அல்லவா எனக்கு நீர் அனுமதித்தீர் என்று சொல்ல ஆரம்பியுங்கள். ஏன் தேவன் அனுமதித்தார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், முதல் காரியம், இந்த புயலில் இருந்து நாம் 2 பாடங்களை படித்துக் கொள்ளலாம். முதல் காரியம், நீங்கள் யோனாவோட வாழ்க்கையில நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது, இந்த யோனாவோட வாழ்க்கையிலே அவன் நினைத்ததெல்லாம், நான் தேவனுக்கு மாறாக தர்ஷீஷுக்கு சென்றால் நான் அங்கே சுகமாய் இருந்து கொண்டு வரலாம் என்று சொல்லி அவன் தேவன் அனுமதித்த, தேவன் எங்கே செல்ல சொன்னாரோ அவன் அங்கே செல்லவில்லை. அவன் நினைவே பட்டணத்திற்கு செல்ல விருப்பமில்லை. ஆனால் அவன் தவறு செய்ததை அவன் உணரவும் இல்லை. அவன் பாவியாக நின்றதையும் அவன் நினைத்து பார்க்கவில்லை. அவன் சந்தோஷமாக அந்த கப்பலிலே ஏறினான், பிரயாணப்பட்டான், நிம்மதியாக நித்தரித்தவனாய் காணப்பட்டான். பல வேளையிலே நமக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது நாம் உறங்க முடிவதில்லை, நமக்கு சமாதானம் இருப்பதில்லை. ஆனால் இந்த யோனானோட வாழ்க்கையிலோ சமாதானம் அவன் பெற்றவளை போல அவன் நித்தரித்து கொண்டிருந்தான். அவன் செய்த தவறு அவன் உணரவில்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் அவன் புயலை சந்தித்தவனாய் காணப்பட்டான். அந்த ஜனங்கள் அவனை இந்த கொந்தளிப்புக்குள்ளே, அந்த இரைச்சலுக்குள்ளே அவனை தூக்கி வீசின பொழுதோ நிச்சயமாகவே அவன் கண்ணீர் விட்டு அழுதிருப்பான். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நான் உணர்ந்தவனாய் காணப்படுகிறேன், என்னை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. அவன் நிச்சயமாகவே அழுகிறவனாய் நின்றிருப்பான். ஆம் பிரியமானவர்களே, நாம் புயலில் சந்திக்கும் பொழுது, ஒரு கொந்தளிப்புக்குள் ஊடுருவி செல்லும் பொழுது, ஆண்டவரே நான் எந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டுமோ அந்த காரியத்தில் நான் மனம் திரும்ப ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். இதுதான் முதல் காரியம். தேவன் உங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவே உங்களை ஒரு புயலுக்குள் நடத்தி செல்கிறார் என்று நீங்கள் கற்றவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், இந்த சீஷர்கள் கடலிலே பிரயாணம் பண்ணும் பொழுது அவர்கள் அதே போல ஒரு புயலை சந்திக்கிறவர்களாயிருக்கிறார்கள். நீங்கள் இதே மத்தேயின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இதே போல ஒரு படகுலே பிரயாணம் செல்லும் பொழுது இதே போல ஒரு புயலையும் அவர்கள் சந்திக்கிறார்கள். ஆனால் இந்த சந்திப்பிலே இயேசு அவர்களோடு இருந்தவராய் காணப்பட்டார். அன்று தேவன் அந்த இயேசு அவன் சீஷர்களை நோக்கி, அற்ப விசுவாசிகளே, ஏன் இன்னும் விசுவாசிக்கவில்லை என்று அவர் கேட்கிறவராயிருந்தார். ஜனத்தில் அவர் எதிர்பார்த்த ஒரு காரியம், இந்த சீஷர்களில் அவர் எதிர்பார்த்த ஒரு காரியம், விசுவாச வீரர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. பல வேளையிலே நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே இன்று நான் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டேனே என்று சொல்லி. ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரே பிரச்சனையிலே நாம் சிக்கி தவிக்கிறவர்களாயிருக்கிறோம். ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த மீண்டும் மீண்டும் ஒரே பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். இந்த சீஷர்களும் அதே போலதான் இரண்டாவது முறையும் அதே போல ஒரு கப்பல், ஒரு
படகுகளை பிரயாணம் செய்யும் பொழுது ஒரு கொந்தளிப்பிலே சிக்கினவர்களாய் காணப்பட்டார்கள். தேவன் ஒரு புதிய பிரச்சனைக்குள் அவர்களை உட்படுத்தவில்லை. அதே பிரச்சனைக்குள் தான். ஏன் என்று சொன்னால், அன்று அவர்கள் விசுவாச நிற்கவில்லை. இன்றாவது அவர்கள் விசுவாச வீரர்களாய் மாறியிருக்க கூடாதா என்று அவர்களை சோதித்தவராய் காணப்பட்டார். ஆம் அருமையானவர்களே, முதலாவது நம் புயலில் சிக்கும் பொழுது, ஆண்டவரே என்ன மாறுதலை நான் அடைய வேண்டுமோ அந்த மாறுதலை I'll correct myself ஆண்டவரே என்று சொல்லுங்கள். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியம், தேவன் உங்களை இன்னும் உங்களுடைய விசுவாசத்திலே, நீங்கள் நடக்கிற பாதையிலே இன்னும் நீங்கள் பூரணம் அடையும்படி அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் புயலிலே சிக்கும் பொழுது, பிரச்சனைகள் நடுவுலாக நீங்க செல்லும் பொழுது, தேவனே நீர் என்னை அனுமதித்தீர், நான் எந்த விதத்திலே நான் இன்னும் பூரணம் அடைய வேண்டும் என்று கேளுங்கள். இந்த சீஷர்களிடத்தில் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம், அவர்கள் விசுவாசத்தில் ஜெயம் பெற்ற. எங்கள் முகவரி டாக்டர் விக்டோரியா டேனியல், 38 கீழ் 1, மெயின் ரோடு, பெருமாள்புரம், திருநெல்வேலி 627007. தொலைபேசி எண் 00919894263360.